2025 வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு நியூ ரெண்ட் ஆக்டில் இப்போ சொல்லப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத தொடர்ச்சியான வீடியோவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்குள்ள பார்ட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட், ஃபேர் ரெண்ட், ரெஸ்டரேஷன். இதை பற்றி 2025 வந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு உண்டான டிப்ஸ் என்ன, அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதிலேருந்து நம்ம அதை வச்சு நம்ம என்னென்ன யுக்திகளை கையாளணும், அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேஸ் எப்படி நடத்தணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியாக்கலி. நாம் முதலாவதாக பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம் ரமேஷ் வெர்சஸ் பி செந்தில்குமார். இந்த வழக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதனோட ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெனண்ட் டெனன்சியை அட்மிட் பண்ணிக்கிட்டார். நான் டெனண்ட்டு தான், அவர் லேண்ட்லார்டு தான் அப்படின்ற விஷயத்தை அட்மிட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் ரெண்ட்டை சரியான டைமில் பேமெண்ட் பண்ணல, அதில் டிஃபால்ட் பண்ணுறாரு. அதில் வாடகை ஒழுங்காக செலுத்தாமல் அதிலேருந்து செலுத்துறதுலேருந்து இந்த கடமையிலேருந்து தவறுறாரு. ஸோ இந்த மாதிரி வழக்கில் பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டில் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் ஆர் சம்மரி இஷ்யூஸ். ஸோ ஒருத்தர் ரெண்ட்டு பேமெண்ட் பண்ணலை, கொடுக்கல அப்படின்ற ஒரு வழக்குன்றது ஒரு சம்மரி கேஸ். ஒரு சம்மரி கேஸுங்கிறது ஒரு டீட்டெயிலாக போக வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு ஷார்ட்டாக குயிக்காக உடனடியாக தீர்வு பண்ணக்கூடிய ஒரு சம்மரி ப்ரொசீடிங்ஸில் டீட்டெயில் என்கொயரி இல்லாமையே தீர்வு பண்ண வேண்டிய ஒரு வழக்கு, அது இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி வழக்கை பொறுத்தவரைக்கும் டெனண்ட்டு வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, டெனண்ட் வாடகை கொடுத்துட்டேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை யாருக்குன்னா டெனண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ டெனண்ட் மஸ்ட் ப்ரூவ் பேமெண்ட். நான் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்கு டெனண்ட்டு தான் அவர் என்ன அவர்கிட்ட ஆதாரம் இருக்கோ, ரெசிப்ட் இருந்தால் ரெசிப்ட்டு, இல்லை பேங்க் மூலிமா பேமெண்ட் பண்ணியிருந்தால் அந்த பேங்க் டெபாசிட்டரு, பேங்க் அக்கௌண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது இந்த கேட்வே, ஆன்லைன் கேட்வே மூலிமா டெபாசிட் பண்ணியிருந்தால் அந்த எப்படி செலுத்தினேன் வாங்கினேன் அப்படின்ற விஷயத்தையும் டெனண்ட்டு தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெபாசிட் டூரிங் த பெண்டன்சி கேன் பி ஆர்டர்ட். இப்போ கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது வாடகை கொடுக்க சொல்லி உத்தரவு கூட ரெண்ட் கண்ட்ரோல் போடுறதுக்கு இது உரிமை இருக்குது. ரெண்ட் கண்ட்ரோல் அது மாதிரி கூட வாடகை பேமெண்ட் ஏற்கனவே வாடகை பேமெண்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி வழக்கு வரும்போது வாடகை கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உத்தரவு கூட கோர்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் விஜயலட்சுமி வெர்சஸ் ரெண்ட் கோர்ட் மதுரை. ஸோ இதில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் கோர்ட் ஃபேர் ரெண்ட் எவ்வளோன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பெட்டிஷன் லேண்ட்லார்ட் ஃபைல் பண்ண பெட்டிஷனை பேஸ் பண்ணி ரெண்ட் கோர்ட் எவ்வளோ ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டெனண்ட் அதை சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த ரெண்ட்டு கோர்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட் சரியில்லை, அது கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை, ரீசனபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி கேஸ் ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை சேலஞ்ச் பண்ணும்போது கோர்ட்டு என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸேஷன் இஸ் எ குவாசி ஜுடிஷியல். ஸோ ஃபேர் ரெண்ட் எவ்வளவு அப்படின்றத பண்ணுறது வெறும் ஜுடிஷியல் இது இல்லை, அது குவாசி ஜுடிஷியல்னால் இப்போ பார்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன் நேச்சர், பார்ட்லி ஜுடிஷியல் இன் நேச்சர். ஸோ அதுதான் குவாசி ஜுடிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்ட் ஃபிக்ஸேஷன் பண்ணுறது ஒரு குவாசி ஜுடிஷியல் பவரு. அப்புறம் அந்த மாதிரி இந்த ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு ரிலவெண்ட்டான ஃபேக்டர். ஸோ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போகுது, என்னென்ன ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வசதி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, லிஃப்ட் வசதி இருக்கா, வேறு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ வசதிகள் உரிமைகள் இருக்குது, இதெல்லாம் முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசியாக ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைகோர்ட் இன்டர்ஃபேஸ் ஒன்லி இஃப் ஆர்பிட்ரரி. ஹைகோர்ட் இது மாதிரி ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸேஷன் பண்ணதை தேவையில்லாமல் அதில் போய் அதுக்குள்ளே தலையிடக்கூடாது. ஃபேர் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கரெக்டாக எல்லா பிரின்சிபலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அதில் போய் தலையிடக்கூடாது. அது ஆர்பிட்ரரினா ஒரு எதேச்ச அதிகாரமாக பண்ணியிருந்தாங்க. எந்த விதமான ஒரு ரீசன் கொடுக்காம, ஒரு சரியான ஒரு விளக்கம் இல்லாமல், ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு, அப்புறம் ஏனோ தானோன்னு ஏதோ பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயந்தான் மட்டும்தான் ஹைகோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணணுமே தவிர, கீழ்கோர்ட் எல்லா பிரின்சிபலையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ரிலவெண்ட் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணாங்கன்னா ஹைகோர்ட் அதில் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்தை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கே தங்கவேலு வெர்சஸ் ஆர் முரளி.
இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனோட ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெனண்ட்டை வந்து எவிக்ட் பண்ண சொல்லி அந்த ஆர்எல்டிஓபியில் ஆர்டர் ஆகிடுது. ஸோ டெனண்ட் எவிக்டட் த்ரூ ஆர்எல்டிஓபி கேஸ் எவிக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணதன் அடிப்படையில் டெனண்ட்டை வந்து காலி பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, டெனண்ட் வந்து ஃபைல் பெட்டிஷன் ஃபார் ரெஸ்டரேஷன் கிளைமிங் ப்ரொசீஜரல் வயலேஷன். ஸோ அவரை வந்து காலி பண்ணது தப்பு, கோர்ட்டு சரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல, கோர்ட்டு சரியான வாய்ப்பு கொடுக்கல, கோர்ட்டில் என்னென்ன சட்டத்தில் என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பின்பற்றாமல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் பண்ணி என்னை காலி பண்ணிட்டாங்க, ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி இருக்குது, ப்ரொசீஜரல் வயலேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணும்போது ஹைகோர்ட்டில் என்ன மாதிரி ஒரு முடிவு சொல்கிறாங்கன்னா, ரெஸ்டரேஷன் பாசிபிள் ஒன்லி ஆன் ப்ரொசீஜரல் இல்லீகலாரிட்டி. அதாவது ரெண்ட் கோர்ட்டு எப்படி கேஸ் நடத்தணும், எப்படி பண்ணணுன்றத ப்ரொசீஜர் சொல்லிடப்பட்டிருக்க ப்ரொசீஜரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தா அப்போ அந்த இதில் வந்து அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் ஹைகோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. அதில் ப்ரொசீஜரெல்லாம் வந்து இல்லீகாலிட்டி இருந்துச்சு. அது இல்லீகாலிட்டின்ற சொன்னால் டெனண்ட்டுக்கு உரியான வாய்ப்பு கொடுக்கல, நோட்டீஸ் சர்வ் பண்ணல, கேஸ் நடத்துறதுக்கு சரியான டைம் கொடுக்கல, ஹியரிங் கன்சிடர் பண்ணல, இது மாதிரி ப்ரொசீஜர் இருந்தால் தலையிடலாமே தவிர மற்றபடி சாதாரண கோர்ட்டுக்கு வந்து 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணி 2 பேருக்கும் வாய்ப்புகள் கொடுத்து கேஸை மெரிட்ஸில் டிசைட் பண்ணாங்கன்னா அதிலலாம் வந்து கேஸ் ஹைகோர்ட் தலையிடக்கூடாது. மெரிட்ஸ் ஆஃப் த கேஸுக்குள்ளே போய் ஹைகோர்ட்டை தலையிடக்கூடாது, ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டி இருந்தால் மட்டும்தான் தலையிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அது மாதிரி காரணம் அப்படின்னு சொல்கிறதுனா, ஸ்பீடி எக்ஸிக்யூஷன் இஸ் த ஆப்ஜெக்டிவ். இந்த ஒருத்தனை காலி பண்ண சொல்லி கேஸ் போட்டாங்கன்னா அதை எவ்வளோ சீக்கிரம் அந்த கேஸை விசாரணை பண்ணி தீர்வு கொடுத்து அவங்களை காலி பண்ணுறதுக்கு உண்டான முகாந்திரம் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த ஆக்டோட முக்கியமான புதுசாக வந்த ரெண்ட் ஆக்டோட முக்கிய நோக்கமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதுக்கு தேவையில்லாமல் வாய்தா கொடுத்துக்கிறது, இழுத்தடிக்கிறதுன்ற மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கக்கூடாது. அதனால் ஸ்பீடி எக்ஸிக்யூஷன் தான் இந்த ஆக்டோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறதுனால காரணத்தினால அந்த ஸ்பீடி எக்ஸிக்யூஷன், அதாவது ஸ்பீடாக கேஸ் நடத்தி முடிக்கணுன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், இந்த வீடியோவிலேருந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, அரியர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் ஆர் சம்மரி. ஸோ கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும், ஆர்எல்டிஓபியை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ ரெண்ட் ஆக்டில் போடக்கூடிய வாடகை பாக்கி அப்படின்ற போடக்கூடிய கேஸ் வந்து ஒரு சம்மரி கேஸ் தான் தவிர, சம்மரி ப்ரொசீடிங்ஸ் தான் பண்ணணுமே தவிர, சம்மரி ப்ரொசீஜர் வேகமாக நடத்தணும், ரொம்ப ஷார்ட்டாக நடத்தணும், சுருக்கமாக நடத்தணும், விலாவரியாக போட்டு டைம் இழுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஃபேர் அண்ட் ஃபிக்ஸேஷன் டிஸ்கிரிஷனரி பட் ரீசன்ட். ஸோ வந்து ஃபேர் ரெண்ட் ஃபிக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் கீழ் கோர்ட்டுக்கு வந்து அந்த ரெண்ட் கவுண்ட்டுக்குள்ள முழு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதை வந்து கரெக்டாக அவங்க செய்யணும். ரீசன் அது எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு சரியான காரணங்கள் இருக்கணும், காரணங்கள் சொல்லணும், அதுக்கு முன்னாடி ரீசன் சொல்லணும். ஏன் ரெண்ட் எவ்வளோக்கு ஏற்றுனீங்க, என்ன காரணத்துக்காக இவ்வளோ தூரம் ஒரு ரெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபிகரை அரைவ் பண்ணுறாங்கன்னா என்னென்ன காரணங்களுக்கு அந்த ஃபிகரை அரைவ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அதை வேல்யூஷன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ரெண்ட்டு நிர்ணயிக்கிறாங்கன்றதை கரெக்டாக சொல்லணும். ஏன்னா அந்த பெட்டிஷன் போட்டிருக்காரு, நான் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ அதில் வந்து அந்த ரீசனிங் இல்லாமல் இருந்தால் அது ப்ரொசீஜர் வயலேஷன் ஆகிடும். கோர்ட்டுக்கு டிஸ்க்ரிஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு ரீசன்ஸ் கரெக்டாக சொல்லணும். அப்புறம் அந்த ரெஸ்டரேஷன் நாட் ஆட்டோமேட்டிக். ஒருத்தர் டெனண்ட்டை காலி பண்ணிட்டாங்கன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக பெட்டிஷன் போட்டு சரியாக உள்ளே வரலாமான்னா ஆட்டோமேட்டிக்காக வர முடியாது. ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி இருந்தால் மட்டும்தான் உள்ள இந்த மாதிரி இப்போ இந்த கேஸை கேன்சல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் கேஸை மெரிட்ஸில் டிசைட் பண்ணாங்கன்னா அதில் தலையிட முடியாது, அதை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசியாக வந்து எக்ஸிக்யூஷன் அண்டர் தி ஆக்ட் இஸ் ஃபாஸ்ட் ட்ராக். ஸோ ஒருத்தர் காலி பண்ணுறது வாங்குறதுன்றது ரொம்ப வேகமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அது ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அந்த எல்லா ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம்ன்ற ஒரு லா சேனலும், ரஸியாக் லா டியூப்ன்ற லா சேனலும் இருக்குது. இதில் ஏராளமான வீடியோகள் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், அது சட்டத்தில் எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும், சட்ட நுணுக்கங்களில் எந்த விதமான ஒரு விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம யூடியூப் அப்படி ஓப்பன் பண்ணுங்கள், அல்லது கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அந்த என்னோடய பேரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரஸியாக் சட்டம் அறிவோம்ன்ற சேனல் ஓப்பன் ஆகும், இல்லை ரஸியாக் லா டியூப்ன்ற சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணுங்கள்.
பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குன்ற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஏராளமான வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, என்ன சந்தேகம் இருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சட்டத்தை சட்ட நுணுக்கங்களை நல்லா தெரிஞ்சு சட்ட அறிவை வளர்க்குங்க. நம்ம வீடியோ பார்க்குற மூலிமா உங்களோட சட்ட அறிவை வளர்த்துக்கலாம், சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கலாம், சட்ட வல்லுநராக கூட ஆகலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வருஷத்தில் 365 நாளில் 365 வீடியோவில் பார்த்து நீங்களும் ஒரு பெரிய ஒரு சட்ட வல்லுநராக வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சட்டம் அறிவதனால நீங்கள் ஒரு பலசாலியாகவும் தன்னம்பிக்கை உள்ளவராக மாறுவதும் இல்லாமல் அது நீங்களே ஒரு சட்ட நுணுக்கமான ஒரு வல்லுநராக கூட வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுவே நம் தாரக மந்திரம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டி பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.